ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். அரசு அதிகாரி ஆகணும்னு சொல்லிட்டு உண்மையாக சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி செப்டம்பர் 4, 2025 ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, சர்வதேச T20 கிரிக்கெட் அதிக விக்கெட் எடுத்தவர் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷித் கான், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த வீரர். இவர் இப்போ புதுசாக ஒரு உலக சாதனை பண்ணிட்டார். என்னென்னா, ஒட்டுமொத்த T20 மேட்ச்லேயும் சேர்த்து அதிக விக்கெட் எடுத்த வீரர்களில் இவர் தான் முதலிடம் பிடிச்சிருக்கிறாரு. மொத்தம் 165 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இவருக்கு அடுத்தபடியாக டிம் சவுதி 164, இஸ் ஷோதி 150 விக்கெட்டு, ஷகிப் உல் ஹசன் 149, முஸ்தபிசுர் ரஹ்மான் 142. ஜிம் டாங் இவர் தான் இப்போ இணையத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. இவருக்கு வயசு 27. நியூயார்க்கில் இருக்கிற கூகுள் நிறுவனத்தில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. மொத்தம் அவருக்கு ஒரு ஆண்டுக்கு வருமானம் பார்த்திங்கன்னா 2.52 கோடி. அந்த வேலையை வேண்டான்னு சொல்லிவிட்டு ராஜினாமா பண்ணதுனால இவர் இப்போ அதிகம் பேசப்படும் ஒரு நபராக இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் பாராட்டு தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் இப்போ இல்லை, சாதாரண மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்துக்காக அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது, இந்திய அரசு நேபாளம், பூடான் நாட்டு மக்களுக்கு இந்தியாவில் பாஸ்போர்ட் மற்றும் விசா தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுவே 2015 ஜனவரி 9 முன்னாடி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழர்களுக்கு இந்த விதி பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கடவு சீட்டு. விசா அப்படிங்கிறது நுழைவு இசைவு அப்படிங்கன்னு சொல்லப்படுது. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இந்தியாவில் எப்போ நிறைவேற்றிருக்காங்கன்னா 2025. உலக நியூஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு சுற்றுலா வரும் பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியர்கள் தான் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது, UPI அப்படின்னா ஒருங்கிணைந்த பண பரிமாற்ற முறை. கிரெடிட் கார்டோடைய தமிழ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் அட்டை. டெபிட் கார்டுக்கு வங்கி கணக்கு அட்டை அப்படின்னு பொருள். பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தோட ஆண்டு கூட்டத்தில் இந்த வருஷம் 2025 ஆண்டுக்கான வசந்தன் கோவிற்கு பாப்புலர் சாய்ஸ் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்குறாங்க. சர்வதேச T20 மிச்சல் ஸ்டார்க் ஓய்வு அறிவிச்சிருக்கிறாரு. இவர் ஆஸ்திரேலிய வீரர். புஜைரா குளோபல் செஸ் தொடரில் பட்டம் வென்ற இந்திய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ் வெங்கடேஷ். இந்த புஜைரா குளோபல் செஸ் சாம்பியன்ஷிப் எங்கே நடைபெற்றிருக்குன்னா ஐக்கிய அரபு எமிரகம். விக்ரம் 32 பிட் சிப் அப்படிங்கிற ஒரு சிப்பை உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட சிப் அப்படின்னு இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலே இது முழுக்க இந்திய தயாரிப்பாக தயாரிச்சிருக்காங்க. பொதுவாக கச்சா எண்ணெயை தான் கருப்பு தங்கம்னு சொல்கிறாங்க. செமிகண்டக்டர் ஒரு டிஜிட்டல் வைரம்னு இப்போ பேசப்படுதுங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விக்ரம் 3201 ஆர் விக்ரம் 32 சிப் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, விண்வெளி பயணங்களுக்காக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 32 பிட் மைக்ரோ ப்ராசஸருங்க. இது பெரும்பாலும் ராக்கெட் ஏவுதல், விண்வெளி சூழலில் தீவிர தன்மையை தாங்கக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதை எங்கே வடிவமைச்சிருக்காங்கன்னா, இந்தியாவில் சண்டிகரில் உள்ள இஸ்ரோவுடைய செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் தான் இந்த விக்ரம் 32 சிப் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொற்பனைக்கோட்டை அகழாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. இன்றைக்கி செப்டம்பர் 4, 2025 இன்டர்நேஷ்னல் டேக்வாண்டோ டே அனுசரிக்கப்படுது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த ஆண்டு டேக்வாண்டோ போட்டி ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2000. கபாஸ் கிசான் இது ஒரு மொபைல் ஆப். கபாஸ் கிசான் ஒரு மொபைல் செயலி. இதை புதுசாக இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்றிய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் இதை அறிமுகம் செய்துள்ளார். இந்த மொபைல் செயலியோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த ஆதரவு விலையில் பருத்தி கொள்முதலை மேற்கொள்வதற்கான
செயலி தான் இந்த கபாஸ் கிசான். தமிழில் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார். ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், தமிழில் சரக்கு மற்றும் சேவை வரி. இப்போது நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வந்து 5% மற்றும் 18% என இரு விகிதசார சரக்கு மற்றும் சேவை வரியை வரும் செப்டம்பர் 22 முதல் இந்திய அரசு வந்து அமல்படுத்துகிறதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது EFTA, ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு. இந்தியா மற்றும் ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரும் அக்டோபர் 1 அமலுக்கு வரும்னு சுவிட்சர்லாந்து அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் புதுசாக ஏர்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணி தொடங்கிட்டாங்க. எங்கன்னா வேலூர், கரூர், ஒசூர் மற்றும் ராமநாதபுரம். இந்த 4 மாவட்டத்தில் புதுசாக ஏர்போர்ட்டுக்கான ஆயத்த பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், பிடிஎஃபாக வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.